வெறும் 15 நிமிஷத்துல ஃபுல் சார்ஜிங். நம்ப முடியுதா? அந்த அளவுக்கு வேகமா ஒரு ஸ்மார்ட் ஃபோன் சார்ஜ் ஆச்சுன்னா, 120 வாட் சார்ஜர்ல அந்த ஃபோன் வெடிக்குமா? கொதிக்குமா? எரியுமா? அப்படின்றது போல ஏகப்பட்ட கேள்விகள் இருந்தது. இதற்கும் மேல என்னடான்னு பார்த்தீங்கன்னா, மொபைலுடைய பேட்டரி என்ன ஆகும்? சார்ஜர் என்ன ஆகும்? வீட்ல கரண்ட் பில் ஏகப்பட்டதா வரும் போலயே அப்படின்றது போலயும் கொஸ்டின்ஸ் நெறைய பேர் கேட்டிருந்தீங்க. ஸோ இந்த வீடியோல இப்ப ரீசென்ட்டா Xiaomi லான்ச் பண்ண இந்த 120 வாட் சார்ஜிங் உடைய டெக்னாலஜி எப்படி வேலை செய்யுது அப்படின்றத எக்ஸ்பிளைன் பண்ண போறேன். ஸோ வாங்க வீடியோக்குள்ள போகலாம். முதல் கேள்வி டைரக்ட்டா 120 வாட் சார்ஜர்ல 15 மினிட்ஸ்ல சார்ஜிங்ல உங்களுக்கு ஃபுல் சார்ஜ் ஆகும்னு சொல்றாங்களே, இது வொர்க் ஆகுதா இல்லையான்னு கேட்கிறவங்களுக்கு ஆகுது. 15ன்றது மேபி 16ஆ மாறலாம். பட் அந்த 120 வாட் சார்ஜர்ல பண்ணும்போது கம்ப்ளீட்லி அந்த சூப்பர் ஃபாஸ்ட் ஹைப்பர் சார்ஜிங் ஆகுதான்னு கேட்கிறவங்களுக்கு ஆகுதுன்றது தான் சிம்பிளான பதில். அப்ப சார்ஜ் ஆகும்போது மொபைல் ஹீட் ஆகுதான்னு கேட்டீங்கன்னா கண்டிப்பா ஹீட் ஆகுது. பட் ஹீட்டிங்க்கும் ஓவர் ஹீட்டிங்க்கும் வித்தியாசம் இருக்கு. ஸோ இதை பத்தி நம்ம அப்புறமா டிஸ்கஸ் பண்ணலாம். முதல்ல இந்த டெக்னாலஜி எப்படி ஒர்க் ஆகுதுன்னு பார்க்கலாம். இந்த மொபைல்ல இவங்க பேட்டரியே வந்து பார்த்தீங்கன்னா இவங்க 5000 mAhக்கான பேட்டரின்னு சொன்னாலுமே அதை ரெண்டா பிரிச்சிருக்காங்க. தட் இஸ் 2500 mAhக்கான பேட்டரி 2500 mAhக்கான பேட்டரின்றது போல ரெண்டா பிரிச்சிருக்காங்க. ஸோ இப்போ ரெண்டா பிரிக்கும் போது என்ன ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா நீங்க ரெண்டு பேட்டரியை ஒரே சமயத்தில் சார்ஜ் பண்றீங்க. அதாவது 60 வாட் சார்ஜர் மூலியமா 2500 mAh கொண்ட பேட்டரியை நீங்க சார்ஜ் பண்ணீங்கன்னா என்ன வேகத்தில் சார்ஜ் ஆகுமோ அது ரெண்டா சேர்த்து சார்ஜ் ஆகுது. அதனால உங்களுக்கு ஒரே டைம்ல அந்த மொத்த 5000 mAh கொண்ட பேட்டரியும் சீக்கிரமா சார்ஜ் ஆகுது. இவங்க மல்டிபிள் டேப் வைண்டிங்கை யூஸ் பண்றாங்க. ஸோ நிறைய ஆனோட்ஸ் நிறைய கேத்தோட்ஸ் இதில் யூஸ் பண்றதுனால உங்களுக்கு கரண்ட் ஃப்ளோ வந்து நல்லா இம்ப்ரூவ் பண்ணி கரெக்டாக ஸ்டெடியாக வந்து அந்த ஃப்ளோ வந்து கொடுக்க முடியும் அப்படின்றத சொல்றாங்க. ப்ளஸ் ஜென்ரலி ஒரு பேட்டரி வந்து ஃபாஸ்ட் சார்ஜிங் ஆகுதுன்னா 0 to 60 வேற லெவலில் சார்ஜ் ஆகும். அதுக்கப்புறம் அப்படியே ஸ்லோ பண்ணிடுவாங்க. ஒன்று டெம்பரேச்சர் கம்மி பண்ணுறதுக்கு, இன்னொன்று அந்த பேட்டரி ஸ்டெடியாக இருக்க வைக்கிறதுக்கு, கரண்ட் ஃப்ளோவை கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு. பட் இதில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 0 to 60 எந்த அளவுக்கு ஆகுதோ அதே அளவுக்கு இல்லாட்டி அதோட கொஞ்சம் கம்மியாக தான் ஆகும். பட் ஸ்டில் ரொம்ப வேகமான சார்ஜிங் உங்களுக்கு 100% வரைக்கும் இருக்குன்றத சொல்றாங்க. இந்த விஷயங்கள் மட்டும் இல்லாம இவங்க பேட்டரியிலுமே கிராஃபைன் பேஸ்ட் பேட்டரி வந்து யூஸ் பண்றாங்க. ஸோ அதன் காரணமாக அது ஹீட் ஆகிறதா இருக்கட்டும், அதிகமாக உங்களுக்கு வந்து டீக்ரேட் ஆகிறதா இருக்கட்டும், இல்ல ஸ்டேபிளா அந்த கரெக்டா இருக்க வைக்கிறதுக்காக இருக்கட்டும், இந்த பேட்டரி வந்து அந்த வகையில வந்து டிசைன் பண்ணப்பட்டிருக்கு இந்த கிராஃபைன்லாம் யூஸ் பண்ணதுனாலன்றதையும் சொல்றாங்க. இந்த அளவுக்கு வேகமா சார்ஜ் ஆகுது. அப்ப வீட்ல கரண்ட் பில் எகிருமான்னு கேட்கிறவங்களுக்கு கண்டிப்பா கிடையாது. நார்மலா எப்படி வருதோ அதே மாதிரி தான் வரும். கொஞ்சம் மேபி 2-3 பாயிண்ட் அப்படியே எக்ஸ்ட்ரா வரும். ஒன்று. ரெண்டாவதா இதை நம்ம இன்வெர்டர்லாம் யூஸ் பண்ணலாமா, இன்வெர்டர்லாம் தாங்குமான்னு கேட்குறவங்களுக்கும் கண்டிப்பாக யூஸ் பண்ணலாம். இவங்க அது எல்லாத்தையுமே செக் பண்ணிட்டு தான் இதை லான்ச்சே பண்ணியிருக்காங்க. இதோடைய லைஃப் ஸ்பேனை பற்றி பேசணும் அப்படின்னா 800 சார்ஜிங் டிஸ்சார்ஜிங் சைக்கிள் ஆனாலுமே 80% ஆஃப் த பேட்டரியுடைய அந்த லைஃப் வந்து அப்படியே மெயின்டைன் பண்ணும், அதோடைய கெப்பாசிட்டி வந்து மெயின்டைன் பண்ணும் அப்படின்னு சொல்கிறாங்க. வெறும் 20% மட்டும் தான் லாஸ் ஆகும்னு சொல்கிறாங்க. பட் இதுவே இதற்கு முன்னாடி நம்ம யூஸ் பண்ணிட்டு இருந்த மற்ற நார்மல் பேட்டரியெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் 400லிருந்து 500 மடங்கு சார்ஜிங் டிஸ்சார்ஜிங் அந்த சைக்கிள் போகும்போதே உங்களுக்கு வெறும் 60% உடைய பேட்டரி லைஃப் மட்டும்தான், அந்த கெப்பாசிட்டி மட்டும்தான் வந்து தக்க வச்சுக்கும் அப்படின்னு சொல்றாங்க. ஸோ அந்த விதத்திலுமே இந்த டெக்னாலஜி கொஞ்சம் இம்ப்ரூவ்ட் ஆயிருக்குன்றத சொல்லலாம். ஒரு ஸ்மார்ட் போனும் பேட்டரியும் இந்த அளவுக்கு தயார் பண்ணதுக்கு அப்புறமாக அந்த சார்ஜர்லையும் அதற்கு தேவையான ப்ரொடெக்ஷன் மற்ற எல்லா விஷயங்களும் வைத்தால் மட்டும்தான் அந்த பேட்டரி ஃபுல் சார்ஜ் ஆகும். அதற்கான ப்ரொடெக்ஷன் இங்கே இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. நீங்கள் இந்த சார்ஜரை வச்சு எந்த ஸ்மார்ட் ஃபோனை சார்ஜ் பண்ணாலும் நார்மலாக தான் வந்து சார்ஜ் ஆகும். பட் அதை சப்போர்ட் பண்ணக்கூடிய இந்த மொபைலில் சார்ஜ் பண்ணுவது மட்டும்தான் அந்த ஃபுல் சார்ஜான 120 வாட்கான அந்த ஃபாஸ்ட் சார்ஜிங் வந்து போகும். இது ஒன்று. ப்ளஸ் கேபிளும் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மொபைலுக்கு சப்போர்ட் பண்ணுற மாதிரி அந்த கேபிள் வந்து டிசைன் பண்ணியிருக்காங்க. நீங்கள் அந்த கேபிள் இந்த சார்ஜரை யூஸ் பண்ணி இந்த மொபைலில் சார்ஜ் பண்ண மட்டும்தான் உங்களுக்கு 120 வாட்கான ஃபாஸ்ட் சார்ஜிங் கம்ப்ளீட்டாக கிடைக்கும். அண்ட் சேஃப்டியை பற்றி பார்க்கும்போது இவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 34 விதமான சேஃப்டி மெஷர்ஸை நாங்கள் வந்து செக் பண்ணியிருக்கோம். இதில் அதுக்கு தகுந்தாற் போல நிறைய விதமான விஷயங்களை வந்து நாங்கள் வைத்திருக்கோம் அப்படின்னு சொல்கிறாங்க. ப்ளஸ் உங்களுக்கு ஹை கரண்ட்டில் போகும்போதும் ரியல் டைமில் கரண்ட் மற்றும் வோல்டேஜ் எல்லாம் எப்படி இருக்குன்றது மானிட்டர் பண்ணுற மாதிரி நாங்கள் வந்து வச்சிருக்கோம். 9 தெர்மல் மானிட்டரிங்கை வந்து நாங்கள் ரியல் டைமாக வந்து மானிட்டர் பண்ணுற மாதிரி தான் டிசைன் பண்ணியிருக்கோம். ஸோ அதனால் இந்த சார்ஜராக இருக்கட்டும், இந்த மொபைல் ஃபோனாக இருக்கட்டும், சேஃபாக தான் நாங்கள் வந்து டிசைன் பண்ணியிருக்கோன்றது போல் அவங்க சொல்கிறாங்க. ஸோ இப்போ உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் ஒரு ஸ்மார்ட் ஃபோனை இந்த அளவுக்கு வேகமாக சார்ஜ் பண்ணணும் அப்படின்னா ஒரு ஸ்மார்ட் ஃபோன் ஃபஸ்ட்டு இந்த சார்ஜர் கூட பேசுறதுக்கு இந்த கரெக்டான கேபிள் இருக்கணும். இந்த கேபிள் மூலிமா போயிட்டு இந்த சார்ஜர் கூட இது பேசும்போது ஆமாம் இந்த மொபைல் தான் சொல்லி இது கன்ஃபார்ம் பண்ணணும். திரும்ப இந்த கேபிள் மூலிமா இங்கே வந்து இந்த மொபைல் கிட்ட அது சார்ஜிங்கை வந்து கொடுக்கணும். ஸோ அப்படி பண்ணும்போது மட்டும்தான் உங்களுக்கு ஃபுல்லாக இந்த மொபைல்
மொபைல் ஃபோனுடைய கெப்பாசிட்டி எந்த அளவுக்கு இருக்கோ அது 120 வாட்டோ 67 வாட்டோ 80 வாட்டோ 100 வாட்டோ எதுவோ அந்த அளவுக்கு வந்து சார்ஜ் ஆகும். ஸோ திஸ் இஸ் த கரண்ட் ஹைப்பர் சார்ஜிங் டெக்னாலஜி. ஸோ இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு இன்ஃபர்மேட்டிவாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். இருந்திருந்தால் மறக்காம லைக் பண்ணுங்க, உங்கள் ஃபீட்பேக்ஸ் என்னன்றதை கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்க. அடுத்ததா இந்த மாதிரி வேற எந்த டெக்னாலஜியை பற்றின எக்ஸ்பிளனேஷன் உங்களுக்கு வேணுன்றதையும் கமெண்ட் செக்ஷனில் மறக்காம ஷேர் பண்ணி விடுங்க. அண்ட் இந்த இன்ஃபர்மேஷனை இன்னும் நிறைய பேருக்கு பரப்பி விடலாம், தெரிஞ்சுக்கிட்டோம் எல்லாருமே. மீண்டும் உங்களை அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன். வாழ்க தமிழ், வளர்க டெக்னாலஜி.